அந்த பயணத்தில் நான் சந்தித்த பெரிய மனுஷன் என் கடன் அடைக்கிறதுக்கான காசு கொடுத்தாரு. ஆனால் அதுக்கு கைமாறா நான் கொடுக்க வேண்டி இருந்தது என்னோட வாழ்க்கையை. கடன் எல்லாம் அடைச்சி வீட்டுக்கு போன அன்னைக்கு நான் நடந்த உண்மையெல்லாம் சுகரா கிட்ட சொன்னேன். அவளால் அதை தாங்கிக்கவே முடியல. என் மகனும் என்னை வெறுத்தப்போ அவன்கிட்டையும் எல்லாத்தையும் சொல்றதுக்கான தைரியம் எனக்கு வரல. ஆதிய மாதம் கிட்ட கொடுத்துட்டு நான் வெளிநாட்டுக்கு போறேன்னு ஊர்ல இருக்க எல்லாரையும் நம்ப வச்சுட்டேன். ஜென்னா இவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லும் போதே எனக்கு தெரியும் இவன் என்னோட மகன் தான். ஜென்னா எங்க சொந்த பொண்ணு இல்லைனாலும் இவன் அவளை விரும்புறான்னு சொன்னது என்னால ஏத்துக்க முடியல. அதனாலதான்